தான் என்கிட்ட தான் இருக்கு. ரெடியா இருக்கு, நான் இருக்காமா. சரி பார்த்து போங்க, யானை அப்படியே முட்டிட்டு முட்டிடாதீங்க. ஏதோ பெரிய யானை போல வரிசையா நிக்கிறாங்க. அது வரைக்கும் நம்மால் பஸ்ஸுக்கு தான் நிக்குது. எத்தனை வண்டி நிக்குது தெரியுமா? லெஃப்ட்ல நிக்குது. உன் சைஸ்ல எனக்கு தெரிஞ்ச நாட்டு ரோட்ல நிக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமா, அது போவலே நினைக்கிறேன். அதனால தான் எல்லாம் நிக்கிறாங்க. எங்க Flashback. ஆயா உனக்கு ஒரு பழமொழி சொல்லியா? ஓகே, திஸ் இஸ் தம்பி மெஸ் இன் மேட்டுப்பாளையம், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மெஸ். நான் லஞ்ச் ரெடி ஆயிடுச்சா? ஸோ எங்கள் மாமா சொன்னால மாமா அவர் வந்து ஊட்டியில் வந்து ஒரு லேண்ட் வாங்க போகிறாரு. பார்க்குறதுக்கு நாங்கள் ஊட்டி வந்திருக்கோம், பார்த்துட்டோம். அதோட லொக்கேஷன் வேறு லெவல் லொக்கேஷன். நாங்கள் ஒரு ரெசார்ட் கட்ட போகிறாரு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த ரெசார்ட்டில் ஆஃபர் கிடைக்கும். அதனால் ஃபியூச்சர் பிளான் இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. என்ன முன்னாடி கையிலே கொடு, இந்த இது வச்சுக்கோ. கஃபே ப்ளஸ் ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம், பார்த்துருவோமா? லெட்ஸ் கோ. எல்லாது காஃபியா? கேப்புச்சினோ சாட் மசாலா போட்டு பெரிய பெரிய மசாலா சாட் 80,000 வாட்சேன். பாத்தியா ஆமாம், இது எவ்வளோ? 2.85 தான். அதாவது இது வந்து கல்லட்டி ரோடு. இது கரெக்டாக ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கியரில் கரெக்டாக வச்சு ஓட்டினா நல்ல ரோடு. நான் வந்து பெரிய மைக்கேல் ஷூமேக்கர்னு ஓட்டினா சங்கு ஊதிடும். அதாவது பிரேக்கு ரொம்ப இல்லை, அதாவது கிளச்சு ரொம்ப யூஸ் பண்ணிங்கன்னா கிளச்சு பிரேக் ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ அதையும் பார்த்து போங்க. ஸோ மெல்லமாக, அதாவது கொஞ்சம் நேக்காக ஓட்டட்டும். கல்லட்டியில் விட மாட்டாங்க எந்த வண்டியாக இருந்தாலும், ஊட்டி வண்டி தவிர. நாங்கள் பர்மிஷன் கேட்டு வந்துட்டோம். இங்கே வரைக்கும் பெரிய யானை போல வரிசையா நிக்கிறாங்க. அது வரைக்கும் நம்மால் பஸ்ஸுக்கு தான் நிக்குது. எத்தனை வண்டி நிக்குது தெரியுமா? ஐயோ, சரியான தெரியல. இத்தனை பேர் நிக்கிறானுங்க பாருங்க. அவனுக்கு வண்டி 2-3 வண்டி ரிவர்ஸ்மென்ட்ஸ். எங்க நிக்குது? லெஃப்ட்ல நிக்குது. உன் சைஸ்ல எனக்கு தெரிஞ்ச நாட்டு ரோட்ல நிக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமா, அது போவலே நினைக்கிறேன். அதனால தான் எல்லாம் நிக்கிறாங்க. வருது வண்டி அந்த பக்கம் வந்து எங்க பாருங்க நிக்கிறாட்டிவ. தஸ்கரு அந்த வண்டிக்கு அந்த பக்கமா லைட்ல ஆஃப் பண்ணிட்டாங்க. அதான் அது முன்னாடி நான் வண்டியில உட்காருனா உட்காரு. அப்படி சைடுக்கு ஏதாவது பாருங்க இருக்கான்னு. நான் வண்டிக்குள்ள உட்காருனா நீ தயவு செய்து. நிக்கிறான் பாருங்க எப்படின்ட்டு. ஐயோ, பாத்தீங்களா? அதுக்கு
பாருங்க. வருது வருது வருது. இங்க பாருங்க தான் நேரா ரோட்டு மேல. ஐயோ பயமா இருக்கு. அவன் நிக்கிறான் நடு ரோட்ல பார்த்துட்டு நான் ஓரத்தில் நிறுத்தினேன். ஏன்டா போலாம் போலாம் போலாம். ஏய் போடா. ஏன்னா நீ சும்மா அவர் போவாரு. அவன் போனா நான் போயிடுவேன்டா. ஓகே ஓகே ஓகே. நிக்க வேண்டாம் போய். ஏன்னா ஓஹோ நடுவுலயே இருக்குங்க. தாங்க நிக்க போய். கணேசாரி விட்டுடா சலோ சலோ வர சலோ சலோ வரோ. போனா நீ போனா நிக்காத நடு ரோட்ல. ஐயா எத்தாசோடியான டேய் இப்போதான் நான் பாத்துறேன். அதுதான் நீங்க மூஞ்சிக்கு பாத்துட்டு இருக்கீங்க யானைய. ஓ காட் தெரியல இன்னும் தெரியல. நிக்கிறான். அப்ப பெருசு நிப்பான் பெருசு நிப்பான் பெருசு நிப்பான் பெருசு நிப்பான். ஹுய் ஹை கர்நாடகா பார்டரை தாண்டிட்டோம். மணி ஆச்சுடா. இப்ப ரிட்டர்ன் போடா போட போட. ஆமா மண்டை. பாய். பெருசுரா சாமி பெருசு. மணி 12:30 ஆயிடுச்சு. நாங்கள் வசனக்குடி போயிட்டு அங்கேருந்து எங்கள் மாமாவை பந்திப்பூரில் ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து திரும்பவும் வசனக்குடி வந்து ஊட்டிக்கே வந்துட்டோம். எஸ் ஆனால் இந்த ஜர்னியில் நிறைய விஷயம் நடந்துச்சு. எடுத்து நானும் தூங்க போகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய். ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? A few moments later. சரி இருங்க திருப்புங்க. சார் வாட்டில் போயிட்டான். ஊட்டியிலிருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். இப்போடி யானை தாசோடி யானை இங்க இன்னொரு யானை வரும் அப்படின்னு சொல்லி இதான் என்கிட்ட இருக்கு. சரி பார்த்து போங்க. யானை அப்படியே மூஞ்சின்னு முட்டிடாதீங்க. சாணி இங்க போட்டிருக்கு. என்னதாமா கேக்குற? குடு வெளிச்சம் போயிருந்தேன்.